நமக்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் நம்ம இந்து கவர்மெண்ட் நம்ம ராஜாங்கத்தில் இந்தியாவில் வச்சிருக்கா. அப்புறம் ஒவ்வொரு தேசத்திலே ஒவ்வொரு ஊர்ல ஒரு சட்டம் வச்சிருக்கா. டிராபிக் ரூல்ஸ், அப்புறம் பப்ளிக் ரூல்ஸ், இப்படி எத்தனை வச்சிருக்கா. காரணம் என்ன? ஒருத்தரும் தெரியட்டு போகக்கூடாது. இதெல்லாம் சட்டமே கிடையாது. ஏன் சார் சட்டம் சட்டம் போட்டு பிராணம் வாங்குறான்? சட்டமே இல்லாமல் அவரவர் இஷ்டப்படி சுதந்திரமா இருக்கணும். அவ்வளவுதான் இருப்பேன். இருக்க மாட்டியா? ராட்சச தர்மம் தான் வரும். அவன் சொல்றான், ராவணன் சீதையிட்டு, நாங்கெல்லாம் ராட்சசால், எங்களுடைய தூர்ல என்ன தெரியுமா, இன்னொருத்தருடைய வஸ்துவை சுலபமா கொண்டு வர வேண்டியது, அவளை அடிச்சுட்டு கொண்டு வர வேண்டியது எங்களுடைய தர்மம். அது இன்னொருத்தருடைய பத்தினி ரொம்ப அழகா இருந்தாள்னா கேள்வியே கிடையாது, அவனை அடிச்சுட்டு கொண்டு வர வேண்டியது. அதனால சீதை உன்னை தூக்கின்னு வந்ததுனால எனக்கு பாப்பம் வராதுங்கிறான். அது ராட்சச தர்மம். அது மாதிரி நம்ம ஊருக்கு வந்துடும். இப்பவே கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்கு. அதனாலதான் மகான்கள் ஸ்ருதிகளையும் ஸ்மிருதிகளையும் சாஸ்திரங்களையும் அவாவாளுக்கு அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி எழுதினான். அதை தவிர ஒவ்வொரு குல தர்மம், நம்முடைய ஆச்சாரங்கள் தர்மம். இப்ப நாம் என்ன பண்றோம், எதையோ எங்கேயோ பார்த்துக்கிட்டு 4 பேர் என்ன பண்றானோ அதை பார்த்துக்கிறோம். அவன் என்ன பண்றாங்கிறத பார்த்துக்கிறோம். அவன் அசடு விழிஞ்சா நாம அசடு விழிகிறோம். அவன் பள்ளத்துல விழுந்தா நாமும் பள்ளத்துல விழுறோம். அவன் என்ன பண்றானோ அது நீ நீ ஏன் நீ அது மாதிரி பண்ண. நம்ம குழந்தைகள் முதற்கொண்டு அந்த மாதிரி பண்றது இல்லையா? 2 குழந்தை சிகரெட் பிடிச்சான்னா உடனே நம்பாத்து குழந்தைய ஆரம்பிக்கிறான். அவன் என்னமோ ஒரு புகை மருந்து ஏறோ சாப்பிட்றான்னா உடனே இவனு சாப்பிட்றான். இதெல்லாம் ஏன் வருது? அவனை பார்த்துருக்கான். அவன்கிட்ட போய் நீ ஆச்சாரம், அப்பா ஆபஸ்தம்பர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மண்ணாங்கட்டி போயா வராது. அதான் மாய. அந்த மாயை யாரையும் பிடிச்சு ஆட்டுங்கிறாரு. அதுக்கு விலகினவன் யாருமே கிடையாது, அதுக்கு தப்பினவன் யாருமே கிடையாது. அதனாலதான் நாம நித்தியம் பிரார்த்திச்சுக்கணும். ஒருத்தன் கேட்டான், ஒரு நாள் பிரேயர் பண்ணா போறாத சார், டெய்லி அவற்றை பிரேயர் பண்ணமா? சரணாகத வத்சலா, தீரபந்து, அநாத ரக்ஷகா, ஆபத் பாந்தவா, என்னை காப்பாத்துன்னு ஒரு தடவை சொன்னா போறாதா? அவர் தான் சர்வ வல்லமை இருக்கு. ஜீரோ கார்த்தால வேற சொல்றேன், மத்தியானம் வேற சொல்றேன், உட்கார்ந்த போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்காக? நீ சொல்ல 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 உங்ககிட்ட இருக்கிற அழுக்கு போகும். நம்ம உடம்புல இருக்க அழுக்கு எப்படி போகும்? சோப்பு ஒரு தினமா தேய்ச்சிக்கிறோம், 2 சோப்பு வச்சுட்டு இருக்கான். இப்படி ஒண்ணு தேய்ச்சிக்கிறான், அதுக்கப்புறம் எல்லாம் கடைசியில் ஆனப்புறம் இன்னொன்று தேய்ச்சிக்கிறான். இத்தனை தேய்ச்சினாலும் இவனுடைய ஜென்ம வாசனை அப்படியே தான் இருக்கு. வியாச மகரிஷி நாரதரை கேட்கிறார், கிமிதம் பகவல் வாக்கியம், கிமிதம் பகவல் வாக்கியம், கிமிதம் பகவல் வாக்கியம், மயி தூக்கம் இதம் பவாரி, கிமிதம் பகவல் வாக்கியம், சம்சாராக்கே மகதியே, சம்சாராக்கே மகதி பயோனிதம் துக்ககரம் மாதயா, துக்ககரம் மோதயா, கிமிதம் பகவல். மகரிஷே, நாரதரும் வியாசரும் 2 கிரேட் பீப்புள் இல்லையா? 2 பெரியவா இல்லையா? நாரதர் வந்தபோது வியாசரும் தனியா உட்கார்ந்துட்டாராம். சீக்கிரம் யாரும் கிடையாது. என்ன வியாசா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்லை, நான் நினைச்சு நினைச்சு பாக்குறேன், நானும் ரிஷியா தான் போனேன். பராசரருடைய பிள்ளை,
வசிஷ்டருடைய கொள்ளு பேரன் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் இந்த சம்சாரத்தில் ஈடுபடாமல் இருக்கணும்னு தான் எங்க அப்பா என்னை கையை பிடிச்சி இழுத்து போனார். இல்லையே, எத்தனை பேருக்கு நடுவில் நானும் தானே இருந்தேன். எங்க அம்மா சத்தியவதி என்ன பண்ணா, என்ன கூப்பிட்டாடே, இந்த சந்தனுவுக்கு பிள்ளையே இல்லாத போயிடுறா, விசித்திர வீரியம் போயிட்டான்டா, சித்திராங்கதன் போயிட்டான்டா, விசித்திர வீரியனுடைய பத்தினிகளுக்கு குழந்தைகளே இல்லடா, நீ பிள்ளைய உண்டாக்குன்னா. என்ன கஷ்டம் இது. அவன் யாரு? சத்தியவதியினுடைய பிள்ளைகள். சத்தியவதி என்னுடைய தாயார் பூர்வ ஜென்மாவில். அவ கன்னிகையாய் இருந்து மறுபடியும் ராஜா சந்தனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பீஷ்மர்ங்கிறவர் இருக்காரு, நான் பிரதிஜை பண்ணி நான் இனிமே பிரம்மச்சரியம் தான், எனக்கு பிள்ளைய வாண்டான்னு சொன்ன போது என்ன கூப்பிட்டாவ. உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ மகரிஷி, தெரியும். ஆனால் நான் ரிஷியா இருக்கிறதுனால அந்த பாபம் எனக்கு வராமல் நியோகம்ங்கிறதான சக்தியினாலே நினைச்ச மாத்திரத்தில் அவளுக்கு கர்ப்பாதானம் பண்ணினேன். சரீர சம்பந்தம் இல்லாமல் நியோகம்னு பேர் இருக்கு. ஆனால் இது பாபம் தானே இது. அப்புறம் திருத்தராஷ்டிரன், பாண்டு, விதுரன் பிறந்தான். அவனும் பாண்டவாள் பிறந்தா, கௌரவாள் பிறந்தா. அவளை விட்டு வைக்கலையே, அவளோடு கூடவே நானும் சுத்தினேனே. தர்மராஜா கவலைப்பட்டா அங்க போனேன், துரியோதனன் இருந்தானா அங்க போனேன், இவனுடைய யுத்தத்துக்கு நடுவில் நான் கூட இருந்தேன். அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திரம் பிரயோகம் பண்றா, நானும் பார்த்தேன். அஸ்வத்தாமா பிரம்மசிர சாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா ஓடி போய் தடுத்தேன். தர்மராஜா அபிமன்யு இறந்து போயிட்டாரேன்னு அழுதுன்னு ஓடினான். அழுதுன்னு ஓடாதரா, யுத்தம் பண்றான்னு நான் போனேன். இப்படி எல்லாம் இவாளோட கூட இருந்தேன். கடைசியில தர்மராஜா பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். திருத்தராஷ்டிரன் காட்டுக்கு போனான். அங்க காட்டுல போய் திண்டாடி தெருவுன்னு அவன் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பின்னாடி வயசான காலத்தில் அனுபவிச்சான். தர்மராஜாவை சின்ன வயசுல அவன் சித்திரவதை பண்ணான் இல்லையா, அதனுடைய இது எப்போதுமே முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நாம் எல்லாரும் முன்னாடி எல்லாரையும் கஷ்டப்படுத்தி விடுவானா, பின்னாடி திண்டாடுவோம். நம்ம தாயார் தகப்பனார சின்ன வயசுல கவனிக்கலன்னா நம்ம பிள்ளைகள் நம்ம அப்படியே கவனிப்போம். அது ஒரு காலம் தப்ப முடியாது. திருத்தராஷ்டிரன் காட்டுல போய் உட்கார்ந்து ஒரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டான். பீமசேனனை கூப்பிட்டு, தர்மராஜா நீ திருத்தராஷ்டிரன் காந்தாரியை கவனிச்சுக்கணும், நீ அவளுக்கு வேணுங்கிறது ஒரு குறைவில்லாத போடணும் ரூல் போட்டார். நமக்கு எல்லாருமே சட்டம் போட்டுறாளே, சட்டத்தை அனுசரிக்கிறவன் தான் இருக்கான். பீமசேனன் சாப்பாடு எடுத்துன்னு போகலாம். உக்கார், என் கிழமை உக்கார், என் கண் தெரியாது உக்கார், இந்த சோத்தை தின்னு, உனக்கு போய் சோறு போடுறேன், வெக்கம் இல்லை, எங்களை காட்டுக்கு அனுப்பிச்சிய திங்கிறியா தின்னு. இப்படி ஒவ்வொரு நாளும் குத்தி 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 திருதராஷ்டிரன் துடிச்சான். நான் போனேன். மகரிஷே என்ன கூப்பிட்டான், திருதராஷ்டிரன் கூப்பிட்டானேன்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு பிறந்தவன் இல்லையா அவன், என்னுடைய சக்தியினால்தான் திருதராஷ்டிரன் பிறந்தான். அதனால அந்த பிள்ளைய நடிச்சுக்கிட்டு நான் போனேன். அவன் கண்ணு தெரியல, என் பிள்ளைகளும் பாண்டவாளும் சண்டை போடுறாளா, அவ என்ன பண்றாளோன்னு அழுதான். நான் போய் சஞ்சயனை உட்கார வச்சு அவனுக்கு கண் பார்வையை கொடுத்து, டேய் யுத்த காலத்துல என்னென்ன நடக்கிறதோ அதெல்லாம் திருதராஷ்டிரனுக்கு சொல்லுடான்னு சொன்னேன். என்ன அவசரமா, திருதராஷ்டிரனுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாது போனா என்ன. இப்படி இருந்து திருதராஷ்டிரன் கடைசியில ஒரு நாள் பீமசேனனுடைய வாக்கியத்தை எல்லாம் பொறுக்காமல் காந்தாரி அழிச்சுக்கிட்டு குந்தி அழிச்சுக்கிட்டு காட்டுக்கு போயிட்டான். சொல்லாத காட்டுல போய் திண்டாடினான். ஒரு நாள் கேட்டான், அவனை போய் பார்த்தேன். யாரும் அவனை பார்க்க வரல, நான் தான் போய் பார்த்தேன். மகரிஷே என் பிள்ளைகள்லாம் எங்க இருக்கா, செத்து போயிட்டான், இப்பெல்லாம் எங்க இருக்கான், அவளை பார்க்கணும்னு ஒரு ஆசை. அவளுக்கு அந்த ஆசை கண்ணு தெரியல, என் பிள்ளை பிறந்ததுலேருந்து பார்க்கல, இப்ப பார்க்கணும். சரின்னு அவனுக்காக துரியோதனாதிகள்லாம் எங்க இருக்கான்னு காட்டினேன். துரியோதனா எங்க இருக்கா, சொர்க்கத்தில் இருக்கான்னு காட்டினேன். சொர்க்கத்துலதான் இருக்கா. ஏன்னா பூபாரத்தை நீக்க வரும்போது பகவானுடைய பார்வை அவன் மேல பட்டுக்கிட்டே இருந்தது.
கடைசியில துரியோதனை செத்து போற போது அவன் தலையில புஷ்ப மாதிரி பெஞ்சது. பகவான் பார்த்து அவன் பாபத்தை சாப்பிட்டார். இத பார்த்து திருத்தராஷ்டிரனா வாழலாம் காட்டு தீயிலே ஒரு நாள் இறந்து போயிட்டான். நான் துக்கப்பட்டேன். அதனால எவ்வளவு ரிஷி ஆனாலும் ஏன் எனக்கு இந்த புத்திர வியசனம், இது கண்ணை மறைக்கிறதே. இப்போ எனக்கு பிள்ளை இல்லைன்னு சுகரை உண்டாக்கினேன். அந்த பிள்ளையோ என்னை விட்டுட்டு போயிட்டான். எம் பிரஜல் தபனுபேதமபேத கிருத்தியம். அவன் பாட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான். ஏண்டானா சன்னியாசி, சன்னியாசியா போயிட்டான். சன்னியாசியா போறவாள்லாம் சொல்லிட்டு போகக்கூடாது. நம்ம தான் வீட்டு விட்டு போற போது சொல்லிட்டு போறோம், போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் போயிட்டு வரலாம் போயிட்டு வரேன், மாமாட்ட சொல்லுங்க போயிட்டு வரேன், மாமிட்ட சொல்லுங்க போயிட்டு வரேன். போடா, சன்னியாசி எல்லாம் சொல்லலாமா? அது மாதிரி என் பிள்ளை என்னை சொல்லாமலே போயிட்டான். புத்திரேதி தன்மயதயா தரபோதினேது. நான் தான் பிள்ளை 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 எழுதேன். இப்படி இருக்கு, இவ்வளவு தபஸ் பண்ணி இருக்கிற எனக்கு கூட இந்த சஞ்சலம் வந்திருக்கு. என்ன காரணமோ தெரியல. மகரிஷி, உங்களுக்கு ரகசியமா சொல்றேன். என்ன, நீங்க நம்ம 2 பேரும் அந்தரங்கம், அதனாலதான் சொல்றேன். நீங்க ஒத்துருக்கு சொல்ல மாட்டேங்களே. நாரத மகரிஷி நீங்க ஒத்துருக்கு சொல்ல மாட்டேன்னு நம்புறேன். நானா சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டாம். என்ன வியாசா, இது உனக்கு மாத்திரம் வரலடா, எல்லாருக்கும் வருதுடா, தாண்டிதம் கிடையாதுடா. நானே ஆப்ட்டு இருக்கேன்டா. அப்படியா? நானே இந்த மாய்க்கு ஆப்ட்டு இருக்கேன். அதுதான் பவதா திருஷ்டபூர்வா பவதாக திருஷ்டபூர்வா சுதபூர்வாபிவா வஜிது பவதாக திருஷ்டபூர்வா நமதக துக்கித குமாரீதி மேயே மாதி அவதாக இது மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்கறியே. நானே அப்படி இருந்தேன். மனுஷனுக்கு எல்லாருக்குமே அதான் ஒரு ஆறுதல். யாரையாவது கேட்கிறோம், நான் ரொம்ப திண்டாடுறேன் சார், ஃபேமிலியில ரொம்ப கஷ்டப்படுறேன், சம்பளமே போட மாட்டேங்குது, ரொம்ப திண்டாடுறேன், அதுவும் மாப்பிள்ளை ரொம்ப ட்ரபிள் பண்றான், பிள்ளைகள்லாம் சரியா இல்லை, மாற்று பண்ணலாம் குரங்கா இருக்கு, என்ன பண்றது? உடனே அவர் சொல்ற, ஐயோ நம்பாத்திலையும் அப்படிதான். அவர் சொன்னா நமக்கு என்ன ஆச்சு, உடனே ஒரு சந்தோஷம். அப்படியா உட்காந்து விட்டு ஆமா எப்படி? உடனே அவர் சொல்றார், இது உலகத்திலே சகஜம் தானே. இப்ப நாரதன் சொல்றார், அப்பா என் கஷ்டத்தை நீ நினைச்சியானா, நான் பட்ட அவஸ்தை நினைச்சியானா ரொம்ப ஆச்சரியப்படுவேன். நீயாவது இவ்வளவு பண்ணிவிட்டு நீ தனியா ரிஷியாவே இருந்துட்டு இருக்கியே, நான் அப்படி இல்லடா. என்னது அது சொல்றேங்க. நானும் பர்வதருங்கிற என்னுடைய மருமகனும் 2 பேருமா சேர்ந்துட்டு தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தோம். பூலோகத்துக்கு வரபோது நாங்க 2 பேரும் பூலோகத்துக்கு வரபோது ஒரு சத்திய சங்கல்பம் பண்ணிக்கிட்டோம். என்ன தெரியுமா? எத்தே மனசி வர்த்ததே ததேவ வக்தவ்யம். அவளுடைய மனசுல என்ன இருக்கோ அதை ஒழிக்காது சொல்லிவிடலாம். பூலோகத்துல வந்தா நம்ம அறியாமல் பொய்யும் வந்துடும். அதனால நம்ம 2 பேரும் ஸ்நேகம் கெட்டு போயிடும். மனசுக்குள்ள இருக்கிறது வெளியில தெரியாது. நம்ம மனுஷனுடைய மனசு அதான பெருமை. நம்ம மனசுல இருக்கிறது ஒண்ணும் தெரியாது, வாயால சொல்றதான் நம்புறோம். அதனால மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை நாம சொல்லிவிடணும். வக்தவ்யமேவா. சரிடா. நானும் பர்வதரும் வந்து பூப்பிரதட்சணம் பண்ணினோம். பூப்பிரதட்சணம் பண்ணி எத்தனையோ புண்ணிய கஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு மழை காலம் வந்து 4 மாசம்
ஒரு பிராமணன் இல்ல ஒரு சன்னியாசி இல்லாத போனா ஒரு வானப்பிரஸ்தன் என்ன பண்ணணும் தெரியுமா? 4 மாச காலத்துல எங்கேயுமே போகப்படாது. யாராவது ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஏன்னா மழை காலத்திலே ஜீவ ஜந்துக்கள் நடமாடும். மழையிலே நடக்கிற போது எத்தனையோ ஜீவ ஜந்துக்குள்ள காலால மிதிச்சு கொல்லுபடியா இருக்கும். அதனால தபஸ்விகள் 4 மாச காலம் வெளியில போகாமல் இருப்பாள். அதுக்கு சாதுர்மாசியம்னு பேரு. அதனால் சாதுர்மாசியத்தை எங்கடா செலவழிக்கிறது நினைச்சுக்கிட்டு அங்கே சஞ்சயனுங்கிற ராஜா, சிருஞ்சயனுங்கிற ராஜா, அவனுடைய அரண்மனைக்கு வந்தோம். அவன் ரொம்ப சந்தோஷத்தோட எங்களை எதிர்கொண்டு அழைச்சு உட்கார வச்சு, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். 4 மாசம் இல்லை, நீங்க எப்போ வேணா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சோம். ஆனா எங்களுக்குள்ள என்ன, மனசுக்குள்ள இருக்கிற வாக்கியங்கள், மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை ஒழிக்காமல் சொல்லி பண்ணணும். நான் என்ன நினைச்சேனோ அதை சொல்லணும், பர்வதர் என்ன நினைச்சாரோ அதை சொல்லணும். இப்படி நாங்க சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அந்த செஞ்சையனுடைய வீட்டுல 4 மாசம் இருந்தோம். அப்போ அந்த செஞ்சையனுக்கு தமயந்தின்னு ஒரு பொண்ணு. இந்த தமயந்தி வேற, அந்த நலனுடைய தமயந்தி வேற, பேரெல்லாம் ஒண்ணு மாதிரியா இருக்கும். தமயந்தின்னு ஒரு பொண்ணு. அவர் ரொம்ப ஸ்வர்ணம் மாதிரி இருக்கிறவர். அந்த குழந்தை எப்போதும் கன்னிகையைத்தான் பெரியவாளுக்கெல்லாம் உபச்சாரம் பண்றதுக்கு அனுப்புவார். அவளுக்கு நல்ல கணவன் கிடைக்கணும்னு ஒரு கன்னிகைய மகான்களுக்கு பணிவிட பண்றதுக்காக அனுப்புவார். எங்க 2 பேருக்கும் பணிவிட பண்றதுக்காக அந்த பொண்ணு அனுப்பிச்சார். அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா பிரியமா எங்க 2 பேருக்கும் குறைவில்லாமல் எங்களுக்கு வேண்டிய ஸ்நானத்துக்கு, எங்களுடைய பூஜைக்கு, எங்களுடைய அனுஷ்டானத்துக்கு, எங்களுடைய ஆகாரத்துக்கு, நாங்க சயனம் பண்றதுக்கு வேண்டிய படுக்கை எல்லாம் சுகமா போட்டு இருந்தார். நான் என்ன பண்ணினேன், எனக்கு வீணை எடுத்துக்கிட்டேன், சதா கானம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பர்வத்திற்கு கானம் வராது. அவர் வேதம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அவர் பாட்டுக்கு வேதம் சொல்லிட்டு இருக்காரு. நான் சங்கீதத்தில் சப்த ஸ்வரங்களை வச்சுக்கிட்டு அந்த வீணையை வீட்டுக்கிட்டு ரதந்தர சாமாவும், அதே மாதிரி சங்கீத கிரமங்கள், கிராமங்கள், மூர்ச்ச ஸ்வரம், இதுகளை எல்லாம் சேர்த்து பாடிட்டு இருந்தேன். அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருந்தா. சங்கீதத்துக்கு வசப்படாதவா இருப்பாளா? பசுர்வேத்தி சிசுர்வேத்தி வேத்தி கானரசம் படிக்குது. சங்கீதத்துக்கு வசப்படாதவாளே கிடையாது. அப்படி யாரோ தன் வசப்படாதவனோ அவர் யாரு? அலங்கரோதியா கீதம் சுகஏவன மத்தியமஹா. யார் சங்கீதத்தை அலங்காரமாய் நினைச்சுட்டு இருக்கானோ அவன் சுகஏவன மத்தியமஹா. சுகம்னா கிளி, கிளி மாதிரி இருக்கிறவன். அலம் கரோதியா கீதம் சுகஏவன மத்தியமஹா. அதையே திருப்பி சொன்னார், ரிப்பீட் பண்ணார், வேற அர்த்தம். இது யார்? அலம் கரோதி, அலங்காரம்னு அங்கே சொன்னார். அலம் கரோத்தின சங்கீதத்தை எவன் வீணாக பழிக்கிறானோ அவன் சுகஏவன மத்தியமாக. சுகம்ங்கிற வார்த்தையில நாங்கிற நடுவில் இருக்கிறத எடுத்துட்டான். இப்ப நாங்கிற வார்த்தையை நடுவில் போட்டா சுனகம்னு ஆறுது. சுனகம்னா நாய்க்கு சமானம். ராகசுதாரஸ் பானபூச்சே ராகசுதாரஸ் பானபூச்சே அதிலவே రాగసుధారస పానము చేసి రాజిల్లవే. அத பானம் சங்கீதத்தை குடிக்கிறதுங்கிறது. சங்கீதத்தை வெறும் காதார கேட்கறதுங்கிறது நமக்கெல்லாம் இப்ப கச்சேரியெல்லாம் பாடுறா, கச்சேரிக்கெல்லாம் போறோம்னா எல்லாம் நிபத்தம் அடைக்கிட்டான்.
முன்னெல்லாம் அப்படி இல்லை. சங்கீதத்தை ஆரம்பிச்சாலும் அவன் பாட்டு பாடிட்டு இருப்பான். யார் கேட்கறா கேட்கறேங்கிறத பத்தியே கவலை இல்லை. அவன் பாட்டு பாடினான்னா ஆத்மானந்தமா பாடினான்னா ஒரு ராகத்தை எடுத்துக்கிட்டான்னா அந்த ராகத்தை பாடிக்கிட்டே இருப்பான் நாள் கணக்கா. அப்ப சப்த பிரமாணங்கள் வரபோது அந்த ராகங்களுடைய லட்சணங்கள்ல உதிரும்படியான அந்த சப்தங்கள் இருக்கே அதை நம்ம மனசை உண்டாக்கும். அது வரபோது வேற எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்கிறார். யாக யோக யாக மோகபால மோசம் யாக யோக யாக யாக யோக யாக மோக பல மோசம் அது நல்ல சுகமான சாரீரம். எம்மாதிரி மொரட்டு கத்தெல்லாம் இல்லை. சுகமான சாரீரம் பாடினான்னா டாக்டர் அம்மா எம்ப சுப்பலட்சுமி பாடுறான்னா அது மயங்காதவா இருக்காளா? எப்படி பாடுறாருந்தம்மா? அவளுக்கு என்ன குரல் பகவான் கொடுத்துருக்கான்? இந்த வயசுல கூட எப்படி பாடுறாருந்தம்மா? அதுக்கெல்லாம் புண்ணியம். சங்கீதம்னா அது சாமான்யமா இருக்குமா? எல்லாரும் பாடணும். இப்ப எல்லாரும் நன்னா பாடுறா. இந்த காட்டுது இப்ப நன்னா பாடுறான்னா நான் சொல்லுவேன். குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே நன்னா பாடுறா. எல்லாருக்கும் ஆசை வந்துடுது. கர்நாடக சங்கீதம்னு வேறு சாஸ்திரியமான சங்கீதத்தை எல்லாருமே பாடுறான். எல்லாருமே நன்னா அனுபவிக்கிறார். அது பாக்கியம்.